வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். டிஎம்கே பத்தி பேச வேண்டியது இருக்கு. ரெண்டு பேரும் அலைன் சீல்ட் ஆயிட்டா அவ்வளவுதானா? அவங்க ரெண்டு பேருமே ஆல்மோஸ்ட் திமுக பொறுத்தவரை சீல்டுங்க முடிஞ்சிச்சு. 95% முடிஞ்சிச்சு. அதாவது 214 தொகுதியில் ஒரு 210 தொகுதிக்கு அவங்க கிட்ட ஒரு கணக்கு இருக்கு. ஓகே, யாருக்கு எவ்வளவு என்ன பெரிய சேஞ்சஸ் கிடையாது. அதிமுகவை பொறுத்தவரை ஒரு 205 சீட்டுக்கு கணக்கு இருக்கு, யாருக்கு எவ்வளோ. இப்போ மிச்சம் இருக்கிற இவங்க கிட்ட பார்த்திங்கன்னா, அதே திமுகவுக்கு 210 இருக்குன்னா கூட்டணி ஜாஸ்தி. என்ன ஏதுன்றது இன்றைக்கி காலையில் கூட ஒரு செய்தி, கம்யூனிஸ்ட் எந்தெந்த சீட்டு எங்களுக்கு விருப்பமாக இருக்கும் எங்களுக்குன்னு சொல்லி அவங்க ஒரு டென்டேட்டிவ் லிஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. பிஜேபி ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி ஆல்ரெடி ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருக்குறாங்க. அப்போது யாருக்கு எங்கெங்கே சீட்டு வேணும், என்னென்ன கூட்டணிக்கு எது போகும், இன்னும் வெளிப்படையாக நமக்கு வரல. ஆனால் அவங்க எல்லாமே ஒரு புரிதலுக்கு வந்துட்டாங்க. அப்போது 214 தொகுதியில் இந்த 2 திராவிட கட்சிகளும் கிட்டத்தட்ட 200 சீட்டுக்கு மேலே அவங்களுக்கு ஐடியா இருக்குது. எவ்வளோ சீட்டு நம்ம நிற்க போகிறோம், எவ்வளோ சீட்டு. இப்போ இந்த மிச்சம் ஒரு 30 சீட்டை வச்சுருக்காங்க கையில் சராசரியாக. அதான் 25லேருந்து 30 சீட்டு கையில் வச்சுருக்காங்க. அது எதுக்குன்னா, கடைசி நிமிஷத்தில் யாருன்னா வராங்க அப்படின்னா அவங்கள அகாமடேட் பண்ணுறது. அதாவது ஆல்மோஸ்ட் 90-95 சீட்டு ஃபுல்லு, மிச்சம் ஒரு 5%. அப்புறமா லாஸ்ட்டில் கொஞ்சம் எப்பவுமே இந்த வைல்டு கார்டு என்ட்ரி மாதிரி கொஞ்சம் சொருவாங்க இல்லைங்களா, ஒரு எக்ஸ்ட்ரா பிட்டு, அது மாதிரி அதுக்கு கொஞ்சம் ஒரு 30 சீட்டு வச்சு அதனோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 10% சீட்டு கையில் வச்சுருக்கு. உங்களுக்கு 23-26 சீட்டு வச்சுருக்காங்கன்னா 10% சீட்டு 214 ஒரு 30 சீட்டு வச்சுருக்குறாங்க. அப்போது அந்த 10% சீட்டை யாருன்னா புதுசாக வந்தால் சேர்க்கறதுக்கு வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குது. தாவேக்காவை பொறுத்தவரைக்கும் அந்த இடத்துக்கே போகல. அவங்க இன்னும் அவங்க வேட்பாளர் போதிய அளவுக்கு நம்மளால் நிறுத்த முடியலன்னா என்ன, கட்சியில் சீட்டு கேட்குறது நிறைய பேர் கேட்பாங்க. அவங்க வெற்றி வாய்ப்பு, அவங்க வாக்குகள் கணிசமாகணும், அதுதான் ஒரு கட்சியினுடைய ஒரு டார்கெட்டாக இருக்கும். அந்த டார்கெட்டுக்கு அவங்களால போக முடியாதனால தான் அவங்க என்ன சொன்னாங்க, தலைமை யாரை கை காட்டுதோ அவங்க தான் வேட்பாளர். அவங்க கட்சியில் இருக்கிறாங்க, கட்சிக்கு வெளியில் இருக்கிறாங்க, சமூக சேவை செய்கிறாங்க, இல்லை அவங்க அரசியல்வாதியாக இருந்திருக்காங்க, இல்லாமல் இருக்காங்க, இல்லை வியாபாரி, இல்லை பணம் படைத்தவர்கள் இருப்பாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தான் வேலை. நாங்கள் வேட்பாளராக போட்டால் ஒன்றா வேலை. அதுக்கு தான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சத்தியப்பிரமாணம் மாதிரி எல்லாருக்கிட்டையும் விஜய் அவர்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா செய்வீங்கள்ல, உண்மையாக இருப்பீங்கள்ல, நான் உங்களை நம்புகிறேன்ல அப்படின்னு எதுக்கு சொன்னார்? அதெல்லாம்னா அந்த ஒப்புதல் வாங்குறதுக்கு தான் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த ஒப்புதலுக்கு மீறி யாருன்னா செயல்பட்டால் கட்சி விட்டு நீக்கப்படுவார். இது இயல்பு, யதார்த்தம். இப்போ கூட்டணியை பொறுத்தவரை இந்த 2 கட்சியும் கிட்டத்தட்ட 90% சீல் டன். இன்னொரு 10 நாள் பார்ப்பாங்க மேக்ஸிமம், February 10ஆம் தேதி வரலாம். அதுக்கப்புறம் வந்தால் வாங்க, வராகட்டி போங்க. வராத போனதுனால அந்த இடத்துல வேறு என்ன, அந்த 30 சீட்டுக்கு என்ன பண்ணணுமோ அதை அவங்களுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதோ, இல்லை அந்த கட்சியை வேட்பாளர் போடுறதோ போட்டு போயிடும். ஆல்மோஸ்ட் அலையன்ஸ் இஸ் பீன் சீல்ட் அண்ட் டாக்ட். ஏன்னா காங்கிரஸ் வெளியில் வரல, உறுதியாகி போச்சு. ஸோ டிஎம்கே அலையன்ஸு ஃபுல்லு. இதில் ஹேங்கிங் இன் த பேலன்ஸ், அதாவது இங்கேயும் அங்கேயும் இல்லாமல் இந்த பூனை எப்படி செவுத்து மேலே இருக்கும், பால் பக்கம் குதிக்கிறதா இல்லை மீன் பக்கம் குதிக்கிறதா இன்னும் பூனை முடிவு பண்ணல. பூனைக்கு ஆக்சுவலாக பாலும் தேவை, மீனும் தேவை. ஆனால் ரெண்டும் ஒரே சைடில் இல்லை. அதனால் பாலுக்கு போகிறதா இல்லை மீனுக்கு தாவறதான்னு சொல்லிட்டு பூனை மியாவுன்னு சும்மா கட்ட நேரம் இருக்குது, தேர்தலுக்கு நாள் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூனை ஒரு உருட்டு விட்டுட்டு இருக்குது. பூனை ஏதோ ஒரு சைடு குச்சிரும். டிஎம்டிகேவையும் ராமதாஸையும் 2 பேருமே கழட்டி விடலாம் அப்படிங்கிற மோடுக்கு வந்துட்டாங்களா? அப்படி ஒன்று நடந்ததுன்னா அந்த பெருமை, அந்த கிரெடிட் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் போகும். தில்லு ஆமாம், கூட்டணி கம்மியாக தான் இருக்குது, உங்கள் அளவு இல்லை, நீங்கள் 13 நான் 8 தான் வச்சுருக்கிறேன், இல்லை 6 தான் வச்சுருக்கிறேன், எனக்கு பலம் இல்லை, நான் தோத்துட்டேன், 8 தோல்வி வேணான்ற முடிவு பண்ணுறேன்ல, ஏன் தேவையில்லை, இது இல்லாமல் என்னால் ஆட முடியும், அடிச்சு ஆடிக்கிறேன் நான், என் கட்சியாவது ரெட்டலையாவது நாங்கள் பார்த்துக்குறோம், எங்கள்கிட்ட ஆளுங்க இருக்கிறாங்க அப்படின்னு அந்த முடிவு எடுக்கிறாங்கன்னா அது ஏடிஎம்கே எடுக்கிற முடிவு தான் வேணான்னு. ஏன்னா டிஎம்கேல என்னென்னா நேச்சுரலாக பார்க்கும்போது அங்கே ஃபுல்லு இடம் இல்லை. அவங்க வேணான்னு சொல்கிறத விட அவங்கக்கிட்ட இல்லை, அந்த குடம் நிறை குடம், மனம் இருக்கிறது இடம் இல்லை, மனம் இருக்குது இடம் இருக்குது. அப்படியும் அதிமுகலேருந்து பழைய எம்எல்ஏ யார் வந்தாலும் சேர்த்துக்கிறாங்கல்ல, சிங்கிளாக வந்தவங்களும் சேர்த்து. இப்போ நாளைக்கே இப்போது ஒரு கட்சியிலேருந்து இப்போ செங்கோட்டையனே போயிட்டு நாளைக்கு தாவேகளை மனசு சரியில்லைன்னு போய் சேராருன்னா, சரிங்க கோபிச்செட்டிப்பாளையத்தில் நீங்கள் சொல்லிட்டு திமுகவில் சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை எனக்கு இந்த 2 பேரும் வேணாம், டிஎம்டிக்கும் வேணாம், ராமதாஸும் வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்தால் கூட்டணி கணக்கு எப்படின்னா இருக்கும். என்ன ஒரு பத்திரிகையாளர் கேட்டிங்கன்னா அந்த தைரியத்தை நான் பாராட்டுவேன். பார்த்துக்கலாம். யார் ஒருத்தர் தன்னை நம்புகிறாங்களோ வெற்றி தோல்வி அப்புறங்க, தன்னை நம்பி ஒரு சில வேலை செய்கிறவங்களுக்கு எப்பயுமே என் பார்வையில் ஒரு படி மேலே தான்.
இப்போ எதுக்கு நாம் தமிழர் கட்சியை வந்து நம்ம விட்டு கொடுக்காம பேசுகிறோம்? அவரை ரெண்டே விஷயம்தான். ஒன்று, மூன்றாவது பெரிய கட்சின்ற அங்கீகாரம் கொடுக்கலன்னா அது ஊடக தர்மமே கிடையாது. அவர் 1000 பேசுவார், அவர் கிண்டல் பண்ணுவார், நக்கல் அடிப்பார், தோற்று போவார், அதெல்லாம் வேற. அந்த மூன்றாவது பெரிய கட்சி. அப்போ அதுக்கு பின்னாடி சிந்திச்சு செயல்பட்டு வாக்கு போடுற வாக்காளர்கள் இருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, தன்னுடைய நம்பிக்கை, நான் தோக்குறனோ நாசமாக போகிறனோ, என் வழி தான், நான் போய்க்கிறேன். அதில் பேராசை இருக்கிற மாதிரி தெரில. ஏன்னா பேராசைன்னா அவர் சொல்லிக்கலாம். ஆனால் சிஎம் 2026 அண்ணன் சீமான் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை என்பது யதார்த்தமான என்னுடைய பதில். அதனால் அவர் போகிற பாதை தப்பு, அவரோட கொள்கை தப்பு, அதுக்கு நான் போகல. அவருக்கு இந்த தேர்தலில் வெற்றி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லைன்றது என்னோட புரிதல். விச் இஸ் 90% ஐ எம் கான்ஃபிடென்ட் ஆன் தட் ரிசல்ட். இப்போ இங்கே வரும்போது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை எனக்கு ஆள் இருக்குது, நான் பலவீனமாக இருக்கிறேன்னு பேசுனாங்க, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல, என்னை வந்து ஒரு பெரிய அரசியல்வாதியாக இந்த பத்திரிகையோ ஊடகமோ காட்டுறது கிடையாது. நான் இதான், நான் இவ்வளோ தான், ஆனால் நான் ஜெயிப்பேன், எனக்கு பின்னாடி அதிமுகன்னு கட்சி இது, அதுக்கு கூட வந்து ரெட்டலைன்ற ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் என்னோட நம்பிக்கை. அதை உழைச்சா அந்த ரெட்டலை வந்து கட்சியை காப்பாற்றுன்ற நம்பி தைரியமாக தனியாக போனால் அதை வந்து நம்ம பாராட்ட தான் செய்யணும். பதட்டத்தில் இருக்கும்போது தானே நீங்கள் எல்லாரையும் வாங்க 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 வாங்கன்னு கூப்பிடுங்க. இப்போ எதுக்கு வந்து தாவேகா வந்து காங்கிரஸ்க்கு அவ்வளோ அழைப்பு கொடுத்தாங்க? நீங்கள் அவ்வளோ அழைப்பு கொடுத்து என்ன பண்ணீங்க? தேவையில்லாத ஒரு பிரச்சனையை தானே திமுக உருவாக்கி விட்டீங்க. கட்சியில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? தூக்கத்தில் கூட தாவேகாவோட திமுகவோட பெரிய கட்சின்றது காங்கிரஸ்க்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. தெரியாதவங்களுக்கு திருப்பியும் போட்டு காமிச்சு நன்றி வணக்கம், எங்களுக்காக ஆதரவாக பாராட்டி பேசினீங்க, நன்றி வணக்கம், போயிட்டோம். உங்களுக்காக ஆதரவாக ஜனநாயகம் படத்தை ரிலீஸ் பண்ண நாங்களும் பேசினோம், அவ்வளோதான், அதோடு போதும். நான் மொய் வச்சா நீங்கள் மொய் வச்சிங்க, சரியாக போயிடுச்சு, அதோடு முடிஞ்சு போச்சு. அதனால் இந்த 2 திராவிட கட்சிகள் கிட்ட தான் போட்டி இருக்குது. கூட்டணி என்பது ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆயிடுச்சு. மிச்சம் அந்த 10% எப்படின்றது பார்க்கணும். மற்றபடி இவங்க ஃபெப்ரவரி வந்துட்டோம், ஃபெப்ரவரி வந்துட்டோம். இதுக்கு மேலே காய் கனியவில்லை, பழம் கிடைக்கவில்லை, பால் பொங்கவில்லை, அப்புறம் வந்து இன்னும் தைக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது அப்படின்னாலாம் வந்து இப்போ ராமதாஸுக்கோ பிரேமலதா அவங்களுக்கோ என்னதான் ஆப்ஷன் இருக்குது? அவங்க எங்கே தான் கரை ஒதுங்குவாங்க? இனிமேல் அவங்களுக்கு ஆப்ஷன் என்னன்றதை விட பெரிய கட்சிகள் முடிவு பண்ணிடணும்னு நான் நினைக்கிறேன். வேண்டாங்கிறத திமுக அதிமுகவும் அதுங்க ஒரு லெவல் மீறி டிமாண்ட் பண்ணுறாங்க. இல்லை லெவல் அவங்க டிமாண்ட் பண்ண மாட்டோம், அது அவங்களோட கட்சி. அவங்க 40 சீட்டு கூட கேட்பாங்க, இல்லை 2 அமைச்சரவை கேட்பாங்க, என்ன வேணால் கேட்பாங்க, இல்லை சீட்டுக்கு இவ்வளோ தரணும், செலவு நீங்கள் பார்த்தணும்லாம் கூட கேட்பாங்க. நான் என்ன சொன்னேன்னா, திராவிட கட்சிகளுக்கு எங்கெங்கே போச்சு உங்கள் தைரியம்? அதான் என்னோட கேள்வி. உங்களை வச்சு அவங்களா, அவங்கள வச்சு இவங்களா? அந்த சீட்டை வந்து நீங்கள் கொடுக்குறது கட்சிக்காரங்கிட்ட செலவு பண்ணி நீங்கள் உங்கள் சின்னத்தை போட்டு ரெட்டலையோ சூரியனோ நிற்கிதுன்னா 100% ஐயா மருத்துவர் பெரிய ராமதாஸ் என்ன சின்னத்தில் நிற்க போகிறாரு எனக்கு தெரியாது. டிஎம்டிக்கு என்ன சின்னத்தில் நிற்பாங்கன்னு ஓரளவுக்கு நம்மளால் யூகிக்க முடியும். முரசு வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறமா வந்து இப்போ 2-3 சின்னம் மாறினாங்க. ஏதோ ஒரு அவங்களுக்கு இருக்கிற சின்னங்களும் ஒதுக்கலாம், இல்லை ஆல்ரெடி கண்டெஸ்ட் பண்ண போகிறாங்க. அந்த சின்னங்களை விட இன்னொருத்தர் ஓபிஎஸ் ஐயா, அவர் என்ன சின்னத்தில் நிற்கும்? 3 பேரை விடவும் உதயசூரியனும் ரெட்டலையும் பவர்ஃபுல், டேம் பவர்ஃபுல், பிலீவ் இட் ஆர் மீ. நான் வந்து அரசியல் கட்சிக்குள்ளே போய் பார்க்கல, சின்னம் டு சின்னம். ஏன்னா இது வந்து ரேஸு குதிரை, ரெண்டும் விசில ஊதி துப்பாக்கி சுட்டோம்னா அது பாயம். இந்த அதோட ஓட்டமே வேறு, அதோட ஸ்ட்ரைடு வேறு. இதெல்லாம் ஓட்டு எண்ணும் போது 13 தேர்தலோட கவுண்டிங் பார்த்தவன் நான். ஓட்டு எண்ணும் போது எப்படி வருது, எப்படி ரெட்டலையும் சூரியனும் சண்டை போடுன்றதை பார்த்துருக்கேன் நான். சின்னத்தை நம்பி முதல்வர் ஸ்டாலினோ எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமோ களை இறங்கி முச்சு விட்டாங்கன்னா ஸ்பீட் ஆகிடும். இப்போது தேர்தல் குதிரை வந்து வேகமாக ஓடுறத வந்து குதிரைக்கு புல் காட்டாமல், குதிரைக்கு தண்ணி வைக்காமல் ஒரு 3-4 பேர் தாமதப்படுத்துகிறாங்க. நான் ஏன் இதை வந்து இதில் வந்து ஒரு மக்கள் நலன், ஒரு மக்கள் அரசியல் இருக்குது. தேர்தலை சீக்கிரமாக விட்டிங்கன்னா இவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. இப்போது யாருக்கு? இந்த நாட்டில் முதலமைச்சராக ஆகணும்னு சொல்லக்கூடிய அந்த கட்சிக்காரர்கள், என் கட்சி ஜெயிக்கணும்னு சொல்லக்கூடிய எல்லா எம்எல்ஏக்களுக்கும், மாவட்ட செயலாளருக்கும், மந்திரிகளுக்கும், முன்னாள் மந்திரிகளுக்கும், கட்சி தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கும், இல்லை முதலமைச்சர் திருப்பி ஆகணும்னு கூட நினைக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின், இல்லை ஐயா எடப்பாடி பழனிசாமி, எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குங்க. அது பயம், தேர்தல் ஜுரம், இப்படி வேணால் வச்சுக்கோங்க. அந்த பயம் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள்கிட்ட பழகுவாங்க, நிறைய செலவு பண்ணுவாங்க, வாக்குறுதிகள் சொல்லுவாங்க, பிரச்சனையை கேட்பாங்க.
அந்த நேரம் வந்து நிறைய மக்களுக்கு கிடைக்கணுன்றது தான் என்னோட ஆசை. அதை இந்த கூட்டணி மாதிரி விஷயங்கள் பேசி அங்கே கூப்பிட்றாங்க, டெல்லியில் கூப்பிட்றாங்க, சந்தில் கூப்பிட்றாங்க, பொந்தில் கூப்பிட்றாங்கன்னு பேசும்போது மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரம் கிடைக்கும். மக்களுக்கு ஒரு சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்குது, மக்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கோரிக்கைகள் வைக்க வேண்டியது இருக்குது, மக்களோட பிரச்சனைகள் இருக்குது, மக்களோட தேவைகள் இருக்குது. அந்த நேரத்தை இந்த 3 பேர் யார் யார், ஐயா ஓபிஎஸ், அந்நியார் பிரேமலதா அவர்கள், அப்புறம் ஐயா ராமதாஸ் ஐயா கோர்ட்டுக்கு போய்க்கிறார். எப்போது சின்னம் கேட்டு. இப்போ என்ன நடந்துனுக்குது, இப்போ கோர்ட்டுக்கு போயிட்டீங்க, கோர்ட்டில் போனோன்னே வாங்க, ஐயோ எவ்வளோ பெரிய அரசியல் கட்சி நீங்கள், ஆமாம் இந்த பெட்டிஷனை உடனே கேட்டுட்டு தான் அடுத்த வேலை. உங்களோட அனுபவத்துக்கு இதெல்லாம் பிஸ்கெட். இந்த பிரச்சனை கோர்ட்டுக்கு போய் கண்ணெதிரில் பார்த்தா ஓபிஎஸ் நிலைமை என்ன ஆச்சுன்னு, கோர்ட்டுக்கு போய் எதுனா ஒரே ஒரு அரசியல் தீர்வு, ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக ஒரே ஒரு கோர்ட். நான் சட்ட ரீதியாக சட்டம் படித்தவனா தேடி பார்த்துட்டேன், கிடைக்கல. அரசியல் விமர்சகராக அதை பார்த்துட்டேன், கிடைக்கல. அரசியல் கட்சிகளுக்கு கேட்டு பார்த்துட்டேன். இல்லை ஒரு பத்திரிகையாளராக என்னோட அனுபவத்தில் குறைந்தபட்சம் ஒரு 20-22 வருஷம் அனுபவத்தில் எதுனா தெரியுமான்னு பார்த்தா இல்லை. என்ன தைரியத்தில் இவங்க இந்த நேரத்துக்கு கோர்ட்டுக்கு போகிறாங்கன்னு தெரியல. படத்துக்கு போனாவே படத்தையே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. சின்னலாம் உடனே கிடைக்குமா, இல்லை எதிர்த்து பண்ண முடியுமா, இது என்ன விதமான தெரியல. அதனால் இட்ஸ் டைம் ஃபார் த டிராவிடியன் மேஜர்ஸ் டு கால் இட் ஸ்பேட் அ ஸ்பேட். போவா எல்லாம் நின்றுட்டு போட்டோம், போ சூரியன் நின்றுட்டோம் போட்டோம், அதெல்லாம் ஒன்றும் ஆனால் பஸ்ஸு ஆல்ரைட் ரெடி விடு. 2 பஸ்ஸுக்கு தான் போட்டி, பஸ் எடுத்துன்னு கிளம்பினே இருக்கும். ஒன்று தேனாம்பேட்டையிலேருந்து அறிவாலயம் பஸ்ஸு, இன்னொன்று ஒய் சண்முக சாலை ராயப்பேட்டையிலேருந்து அதிமுக பஸ்ஸு, ரைட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். போகிற வகையில் பனையூர் பஸ்ஸு ஒன்று உருண்டு வரும், விட்டாங்கன்னா அதுவும் சிபிஐ, இல்லைன்னா அது கல்ச்சுரல் கலை நிகழ்ச்சிலாம் நடத்திட்டு ஆடல் பாடல் சிறுவர்களுக்கு பிகில் விசில் எல்லாம் கொடுத்துட்டு முடிச்சுட்டு வர வேலைக்கு டைம் ஆகிடும். கடைசியாக இருக்குல்ல இந்த 3 பேர் வந்து அப்படியே நின்று போகிறது இல்லையா, ஏதோ ஒன்று பக்கம் வந்துதான் கடைசியாக அவங்களுக்கு என்ன ஆகிடும், அவர் பஸ்ஸில் கொஞ்சம் சீட்டு ஆள் வேணும் இல்லையா, அவர் வண்டி எம்டியாக ஓட்டணும். அவர் சொல்வார் நான் தனியாக தான் போகிறேன் மக்களோட கூட்டணிலாம் சொல்லுவார். சண்டைக்குனாச்சும் ஒரு 3 கட்சி போய் சேர்ந்தா 4 கட்சி ஆகுது இல்லை, 4 கட்சி கூட்டணி, இங்கே 8 கட்சி கூட்டணி, இது 13 கட்சி கூட்டணி, நல்லா இருக்கும்ல போட்டி. ஒரு ஏன்னா 40% சொல்லிக்கிறாங்க, அட்லீஸ்ட் ஒரு 15% இப்போ சி ஓட்டர் இருக்கிறது குறையக்கூடாது. இன்னும் ஒரு தரவு, விஜய் அவர்களுக்கு கிராமப்புறங்களில் வாக்கு விகிதாச்சாரம் சரிகிறது. இது எதை வச்சு சொல்கிறீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம். இதுக்கு நான் தேர்தல் முடிஞ்சோன்னா நான் பதில் சொல்கிறேன். நான் வந்து ஒரு 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 அடிப்படை ஒரு சில விஷயங்கள் வந்து தரவு, பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இன்ஆக்டிவ்னால அப்படியே நிறைய காரணங்கள், நிறைய நண்பர்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். நானுமே வந்து இப்போது கிராமங்கள்லாம் போய் சுற்றி பார்க்குறேன், இன்புட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வந்து கிராமங்களில் வந்து நகரத்தில் இருக்கிற மாதிரி இல்லை, சிட்டியை விட கிராமத்தில் வந்து எலெக்ஷன் டைமில் ரொம்ப இன்வால்வ் ஆவாங்கன்னா பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸில். ஆமாங்க, அவங்க வந்து எப்படின்னா பக்கத்தில் போகும்போது இப்போ என்ன ஓட்டு போடலையா, இதோ நான் போனேன் மோட்டர் போய் ஆன் பண்ணி விட்டு கொஞ்சம் வரப்பு கொஞ்சம் கிளியர் பண்ணோம், இல்லை வந்து இது கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்லாம் போகிறோம், போயிட்டு வந்து போடணும், இல்லை மாடுக்கு தண்ணி காட்டணும், தண்ணி காட்டு வந்து போடுவேன். அதனால் காலையிலே நான் போட்டேன், காலையிலே போய் லைன் நின்று போட்டு வந்துட்டேன், நீங்கள் போய் போடுங்கன்னு. அப்புறம் நடந்து போகிறவங்க பைக்கில் ஒருத்தர் விட்டுட்டு போவாங்க. இன்னொன்று கேஸ்ட்டு வேறு பயங்கரமாக கோயிலில் பூசாரி வந்து 4 பேர் இன்னும் போடலையா போய் போட்டு வாங்க போங்க, நான் அவர் அன்றைக்கி பூசைக்கு நம்ம கூழ் ஊற்றுறதுலாம் யார் பண்ணுறது தெரியாதா அந்த மாதிரி அப்படின்னு வைப்பேன். ஒவ்வொருத்தரும் பண்ணுவாங்க ஆக்டிவிட்டி. அவங்க வந்து ஜனநாயக கடமையை வந்து சென்னையை விட அதிகமாக இல்லை மற்ற சிட்டிஸை விட அதிகமாக அதை ஆட்டுறது, அந்த ஒரு ஓட்டு போடுறது அவங்க வந்து ஒரு பெருமையாகவும் தங்களோட ஒரு ஒரு இதுவாக செலிப்ரேஷன் மைண்ட் செட் வேறு. ஆமாம், தேர்தல்ன்றது கிராமங்களில் திருவிழா தான், சும்மாலாம் வெறுங்கையோடலாம் ஊருக்குள்ளே வரக்கூடாது. திருவிழாவுக்கு வந்து என்ன பண்ணோம், காணிக்கை கோரிக்கை குசலம் விசாரிக்கிறது எல்லாம் இருக்கணும், ஆடல் பாடல் தேடல் திருவிழா எல்லாம் இருக்கணும். சும்மா வந்துட்டு வெறும்னா வந்து இந்த கொள்கையை சொல்லி ஏமாற்றிட்டு போகிறதான் ஊரில் சிட்டியில் வந்து பேசிட்டு போயிடலாம். ஆனால் சிட்டியில் எப்படி ஏமாற்றோம்னா கூட்டமே வரமாட்டாங்க, கூட்டமே வராமல் அங்கே கூட்டம் வந்து கேள்வி கேட்பாங்க. இங்கே கிராமப்புறங்களில் வந்து தாவேக்காவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு இருக்குது, அதை யாரும் பேசுவதில்லை, யாரும் அதை பற்றி சொல்கிறதில்ல. இது நான் நிறைய விஷயம் முன்னாடியிலேருந்து பேசிடுவேன். கரூர் இது எங்கே போகுது, திருச்சி அப்போவே வந்து ஏதோ ஒரு பிரச்சனை எங்கேயோ ஆக போகுது, இது வந்து ஸ்டாம்பீட் ஆகுன்றது பேசிகிட்டு இருந்தோம், ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் நிற்க மாட்டார், தைரியமாக இருக்க மாட்டார்னு சொன்னோம், அது ஆயிடுச்சு. அதிமுக வந்து இப்போ இது வந்து ஏதோ அமைதியாக போகிற போக்கு இருக்குது, லாஸ்ட்டில் வந்து வச்சு ஊமை குத்து போட்டு செம்மாடி அடிப்பாங்க, 2 பேரும் சேர்த்து அடிப்பாங்க, இவர் பன்பட்டர் ஜாம் மாதிரி ஆவார்னு அது நடக்குது. இவர் வந்து டெல்லியை பற்றி எதுவுமே பேச மாட்டார். சிபிஐ வந்து இவங்க பட்டாசு கேக் வெட்டி கொண்டாடுற அன்றைக்கி நான் சொன்னேன், முதல்ல கிட்ட இருந்து தப்பிச்சு சொராமீன் கிட்ட மாட்டிக்கினாங்கன்னு நான் சொன்னேன். இப்போது சொராமீன் கேஸ் உண்மையாகி போச்சு, அதை பற்றி எதுவுமே பேசுறதில்ல.
அதே மாதிரி கிராமப்புறங்களில் தாவேக்காவோட வாக்கு சரிகிறது என்பது நிதர்சனமான உண்மை. அதுவும் நடக்கும். அது ஜனங்க பார்க்கும்போது புரிஞ்சுக்கும். ஓபிஎஸ் வந்து என்டிஏ அலைன்ஸ்ல வர்றதுல எடப்பாடிக்கு பிரச்சனை இல்லை, ஏடிஎம்கேக்கு வர்றது தான் பிரச்சனை, அந்த ஒரு டோன் தானே இருக்கு. அது புதுசு எதுவும் இல்லைங்களே. அவர் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் அதை தானே சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பயம், அவங்கவுங்க தலைவலி, அவங்கவுங்க பிரச்சனை, முட்டா கொச்சல் எதுக்கு வேணாம் சொல்லியாச்சு. நீங்கள் என்ன பண்ணீங்க, கோர்ட்டுக்கு போயிட்டீங்கல்ல, அப்போ உங்களுக்கு தீர்வு எங்க? கோர்ட்டு தானே. கோர்ட்டில் ஆர்டர் வாங்கினவங்க பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். மிச்சம் எதுவும் கேட்காதீங்கன்ற மாதிரி. இல்லைங்க, இதுக்கப்புறமா அவர் ஓபிஎஸை பற்றி பேசினார்னா டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட்டு. ஏங்க ஒரு விஷயம் வந்து முடிவு, காலதாமதம் முடிவுன்றது ரொம்ப முக்கியம். நேரம்ன்றது எதுவுமே அந்தந்த நேரத்தில் பண்ணணும். எதுக்கு பெரியவங்க வந்து ஒரு 20லேருந்து 30 வயசில் அந்த காலத்தில் திருமணம் பண்ணி வச்சாங்க? இன்றைக்கி நம்ம காலதாமதம்னால 40 வயசில் பண்ணிக்கிறோம், 45 வயசில் பண்ணிக்கிறோம். எதுக்கு பண்ணி வச்சாங்க? அவங்களுக்கு என்ன அனுபவம் இல்லையா? அவங்களுக்கு அறிவு இல்லையா? எதுக்கு பண்ணி வச்சாங்க? அந்த டைம், அந்த அந்தந்த டைமில் பண்ணணும். அதுதான் எதுக்கு வந்து கூட அந்த டைம் கன்சர்னை டிசைட் பண்ணி தான் ஒரு டிசிஷன் எடுத்து ஏடிஎம் நேரம் பொன்போன்றதுங்க. நீங்கள் நேர தாமதம் பண்ண இப்போ இந்த தேர்தலில் தனியாக நிற்கிறாங்க, அதிமுக அமமுக தனியாக நிற்கிறாங்க, திருப்பி தோற்று போகிறாங்க. என்ன ஆகும்? துண்டு தான் அது தலையில் போட்டுக்கணும். தோக்கிறதுக்கு நாங்கள் கட்சி நத்தலப்பா, ஜெயிக்கிறதுக்கு கட்சி நத்துறோம்ப்பா. யாரோ ஒருத்தர் இப்போ அமமுகவில் பேசுகிறாங்க. இப்போ ஐயா மாணிக்கராஜா போயிட்டாரு, அதே மாதிரி இன்னொருத்தர் போர்க்கொடி தூக்குறாரு. மாவட்ட செயலர் மீட்டிங்கில் டிடிவி கேட்குறாங்க, பார் தோக்கிறதுக்கு கட்சி நடத்தலை, ஜெயிக்கிறதுக்கு கட்சி நடத்துகிறேன். உங்களுக்கு இருக்கிறது உங்கள் மாவட்டத்தில் ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு சட்டமன்ற தொகுதி பிரச்சனை, நான் எல்லாரையும் பார்க்கணும், நான் எடுத்த முடிவு தப்புன்னு எல்லாரையும் சொல்ல நான் ஏற்றுக்கிறேன் இப்படின்னு டிடிவி எடுத்து வச்சாருன்னா முடிஞ்சு போச்சா? பக்கத்தில் இருக்கணே கம்முன்னு இருக்கணே, தனியாக போனால் நீங்கள் வேறு போன வாட்டி போய் நின்று எவ்வளோ செலவு, அவன் கடன் வாங்கியிருக்கிறேன், இடம்லாம் போச்சு, ஒன்றுண்ணே அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இருப்பார், சும்மா ஏதாவது பேசிட்டு கம்முன்னு இருக்கணே, உங்களுக்கு சீட்டு வேணும்னா வாங்காதீங்கண்ணே. இதுதான் யதார்த்தத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. யதார்த்தத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்னொன்றுங்க, ஒரு யதார்த்தவாதி கொண்டு கிடையாது. இஸ் அ பொலிட்டீஷியன், இஸ் அ சீரியஸ் பொலிட்டீஷியன். அவர் வந்துங்க பிரச்சனை என்னன்னா, சம்டைம்ஸ் நீங்கள் டூ இன்டெலிஜென்ட்டாக இருந்தீங்கன்னா பொலிட்டீஷியனுக்கு அது பிரச்சனை வரும். சுப்பிரமணிய சுவாமிக்கு என்ன பிரச்சனை? பயங்கர இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் பிரச்சனை. தனக்கு ரொம்ப அறிவு இருந்தும் அந்த அரசியல் ஞானம் அதிகமாக இருந்தும் அதை வெளியில் ஒரு தற்பெருமையாக காட்டிக்காத ஒரு அரசியல்வாதி கலைஞர். பத்திரிகையாளர்கிட்ட யதார்த்தமாக பேசும், நம்ம கேள்வி கேட்போம், ஒரு நம்பிட்டு சிரிப்பார், சிரிச்சுட்டு பதில் சொல்லுவார். என்னன்னா, என்கிட்ட நீங்களாம் கேட்குறீங்க கேள்வி கேட்டால் உடனே மைக்கு பேனா கேமரா ஆகுது, பத்திரிக்கையாரன், நானும் ஒரு பத்திரிக்கையாரன், நான் எடிட்டராக எவ்வளோ பேரை பார்த்துருப்பேன், எவ்வளோ தலைப்பு கொடுத்துருப்பேன், எவ்வளோ தமிழில் வச்சுருப்பேன். நான் வெறும் பத்திரிக்கையாரன் ஒண்டி தானே, கதை ஆசிரியர், எழுத்தாளர், ஒரு கட்சிக்கு பெரிய பதவியில் இருக்கிற முதலமைச்சர் ஆகியும் பத்திரிகையாளர் சந்திப்பில் எங்கேயுமே அவர் நெவர் லாஸ்ட் ஸ்கூல். அது இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் கான்ஃபிடென்ஸு. 2022 வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கும். கருப்பு சட்டை போட்டு எடப்பாடி பழனிசாமி எல்லோரும் உட்காந்துருப்பாங்க, செல்லூர் ராஜு, செங்கோட்டையன் எல்லாருமே. ஏதோ ஒரு போராட்டம், போலீஸ் வந்து அங்கே வந்து ப்ரெஸ்ஸை கிளியர் பண்ணுவாங்க. பத்திரிகையாளர் சந்திப்பில் ப்ரெஸ்ஸை கிளியர் பண்ணுவாங்க. எடப்பாடி பழனிசாமி ஏஞ்சி நின்று அவ்வளோதான் சொல்கிறேன் அப்படின்னும் போது பின்னாடி ஒரு 300 பேர் வந்து கத்துவாங்க. இந்த கத்துற நிமிஷம் அந்த ஏசி இன்ஸ்பெக்டர்லாம் 10 அடி பின்னாடி போவோம் ப்ரெஸ்ஸுக்கிட்ட இருந்து. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவாக பேசுனீங்க. நன்றி.